எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கோட டாபிக் என்னன்னா, டெஃபினட்டாக அயோத்தியா ராம் மந்திர் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆல் ஓவர் இந்தியாவில் இது கொண்டாடப்படுற ஒரு விஷயம் கடைசியில் இந்த வருஷம் நம்ம ஜென்ரேஷன் விட்னஸ் பண்ண போகிறாங்க. அயோத்தியாவில் ராம் மந்திர் கடைசியில் இட்ஸ் டன் ஓவர் அப்படின்னு. ஓகே, இது அயோத்தியை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கலாம், ஆனால் நானும் கொஞ்சம் பேசிடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இதை பற்றி தெரிஞ்சவங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அயோத்தியாவில் கட்டப்பட்டிருக்க ராம் மந்திர் இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு நிறைய பேர், பிஎம் மோடியாக இருக்கட்டும், நரேந்திர மோடி அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர், யோகி ஆதித்யநாத், நிறைய கிரிக்கெட்டர்ஸ், விவிஐபிஸ், நிறைய பேர் இப்போது அயோத்தியாவில் இருக்காங்க. சரி அமல், இது நம்மளுக்கு தெரியுமே, நியூஸ்லலாம் காட்டினு இருக்காங்க, இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் முன்னாடி என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி இது ஸ்டார்ட் ஆனது நம்மளுக்கு ஏதோ ஒரு 20-30 வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இது ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஸ்டார்ட் ஆன வருஷம் 1528. இந்த டைமில் தான் பாபர் என்ற ராஜா, அவங்க மன்னர், அவங்க அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதை கட்டணும்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு. அப்போ தான் 1528 மஸ்ஜிதை கட்டப்படுது. அதுக்கப்புறம் எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, பிரிட்டிஷ் ரூல் டைமில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டான ஒரு இன்சிடென்ட்னா 1853. இந்த டைமில் தான் கான்ஃப்ளிக்ஸ், ஹிந்து வெர்சஸ் முஸ்லீமோட கான்ஃப்ளிக்ட் அந்த டைமில் ஆரம்பிக்கப்படுது. 1853 நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபென்ஸ், ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணுறாங்க பிரிட்டிஷர்ஸ். அவங்க ஒரு சைடு அவங்க அந்த ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு ஒரு 2 செக்ஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக இது பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணுவாங்க. அதை ஃபென்ஸ் போட்ட, அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து முஸ்லீம் அவங்க அங்கே ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு செக்ஷனில் ஹிந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது பிரிட்டிஷர்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. அப்புறம் 1949 நான் சொல்கிறது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாபரி மஸ்ஜிதுக்குள்ளேயே போயிட்டு ஒருத்தர் சிலையை, ராமாவோட சிலையை எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சுட்டு பூஜை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்சிடென்ட் 1949 நடக்குது. அப்புறமா வேறு ஒரு பெரிய ஒரு கேம்பெயினே நடக்குது 1990 டைமில். அந்த இடத்துல ராம் மந்திர் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய கேம்பெயினே நடக்குது ஆல் ஓவர் தி இந்தியா. அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருந்த விஸ்வ ஹிந்து பரிஷத், விஹெச்பி என்ற ஒரு கமிட்டி. அவங்க தான் அந்த ஓவரால் அந்த கேம்பெயினை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1990 டைமில் ஒரு ரத யாத்திரை ஆரம்பிக்கப்படுறது. யார் அது ஆரம்பம் பண்ணுறாங்கன்னா, எல்கே அட்வானி. ஒரு ரத யாத்திரா ஃப்ரம் சோமநாத்லேருந்து அயோத்தியா வரைக்கும். ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணலை. அது அந்த சென்டர்லேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நாள் வருது, டிசம்பர் 6 1992 பாபரி மஸ்ஜிதை உடைக்கிறாங்க. இதனால ஒரு பெரிய கலவரமே நடக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலவரமே நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இறந்து போவாங்க இந்த ஒரு கலவரத்தில். மோஸ்ட் ஆஃப் தம் முஸ்லீம் அவங்க தான் இறந்து போகிறது இந்த விஷயத்தில். அப்புறமா 2002 குஜராத்தில் கோத்ரான்ற ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் தீப்பிடிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் குஜராத்தில் நிறைய ரியாட்ஸ் நடக்கும். அப்படின்னா ஒரு கலவரமே திரும்பவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் 2003 ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கையில் போகுது. அது நீங்கள் அந்த இடத்த எஸ்கவேஷன் பண்ணணும். எஸ்கவேஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான என்ன எவிடன்ஸ் இருக்கோ, ஆமாம் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு, அது இருந்திருக்கா இல்லையான்ற ஒரு எஸ்கவேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த எவிடன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட சுப்ரீம் கோர்ட்டு வேர்டிக்ட் கொடுக்குது. அப்புறமா தான் கடைசியில் 2019 நவம்பர் 9 தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்னென்னா, அந்த இடம் ராம் மந்திர் கட்டுறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுது. அதே மாதிரி ஒரு 5 ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேஷ் சுன்னி சென்ட்ரல் வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அங்கே நீங்கள் மஸ்ஜிதை கட்டலான்னு சொல்லிட்டு அதே அயோத்தியாவில் 5 ஏக்கர் நிலத்தை கூட சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. ஆகஸ்ட் 5 2020
அந்த சைட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ராம் மந்திர் கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட் ஆன வருஷம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆக்சுவலி சொல்லணும்னா அது வந்து வெறும் அந்த பேஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதனாலே வந்து சில பேருக்கு வந்து திருப்தி இல்லை. ஏன் இன்னும் நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் கட்டி முடிக்கவே இல்லையே, இன்னும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டணும், அதுக்கப்புறம் அந்த கோபுரம் கட்டணும், அந்த இன்னும் முழுசாக நீங்கள் கட்டல, ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு. அது கூட இது வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு இன்னும் புரியல. சில பேருக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை, சில பேர் போகிறதுக்கு இதில் விருப்பப்படல. ஆனால் நிறைய பேரால் இது வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. கடைசியில் எஸ் ஃபைனலி ஹஸ் கம், அது வந்து ஃபைனலி ராம் மந்திர் கட்டிட்டாங்கன்ற ஒரு நிறைய பேரால் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ ராம் மந்திர் கட்டுறதுக்காக செலவு பண்ண அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 கோடி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம்லேயே ஆல்ரெடி இனாக்ரேஷன் நடந்திருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. அமிதாப் பச்சனா கூட, விராட் கோலி, ரத்தன் டாட்டா, ஆனந்த் மஹேந்திரா, அம்பானி ஃபேமிலி, அதானி ஃபேமிலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அயோத்தியாவில் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சத்தியமாக சொல்லணுன்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்துன்னு இருக்குது அயோத்தியாவில். இது வந்து எந்த பக்கம் இது போகும்னு தெரில. ஆனால் யூபியில் வந்து இன்னும் எக்கானமி பூஸ்டப் ஆகும், நிறைய பேருக்கு வந்து இதுலேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அண்ட் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து அங்கே கட்டப்படும். அயோத்தியாவில் நிறைய டூரிஸ்ட் அவங்க வருவாங்க அந்த இடத்துக்கு. ஸோ மக்களாக நீங்கள் தான் சொல்லணும், இது வந்து கட்டுந்து சரியா தவறா, இல்லை இன்னும் கட்டி முடிக்காத இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகாத கோயிலை இந்த டைமில் திறக்கிறது வந்துட்டு கரெக்டாக ராங்கா? இது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.